டைரக்டர் பவன் இயக்கத்தில் சஞ்சீவ் வெங்கட், கண்ணா ரவி, வினிஷா மற்றும் பலர் நடிப்பில் ஜீ5ல இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க சீரிஸ் தான் வேடுவன். ஒரு டைட்டான இன்வெஸ்டிகேஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர். இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது சீரிஸ் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். போலீஸ் ஆபரேஷன். யார் அந்த போலீஸ் ஆபீசர்? காக்கி சட்டைங்க, அவனுக்கு ஒரு பேரே வச்சிருக்கானுங்க. செய்யும் வேடுவன். இந்த சீரிஸோட ஃபுல் லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூரஜ் அப்படிங்கிற பெயரில் ஒரு சர்ச்சைக்குரிய நடிகராக இருக்கிறாரு நம்ம கண்ணா ரவி. அதாவது ஒரு திரைப்பட நடிகராக இருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு புதிய கதைக்களம், அவர் ஆசைப்பட்ட கதைக்களம் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு காப் ரோல், அதாவது ஒரு காவல் அதிகாரியாக நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த கதை யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்த ஒரு முன்னாள் காவல் அதிகாரி, ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அருண் அப்படிங்கிறவரோட ஒரு பயோபிக் தான். ஸோ அந்த பயோபிக்கில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் பற்றி அவர் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். சொல்லப்போனால் இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான அருண் அப்படிங்கிறவர், அவரோட வாழ்க்கை முன்னேறினது என்கவுண்டரால் தான், அவரோட வாழ்க்கை முடிஞ்சது என்கவுண்டரால் தான் அப்படிங்கிற ஒரு கதைக்களத்தோடு தான் அந்த படம் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அவர் சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதுபாண்டிபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டரை அவர் என்கவுண்டர் பண்ணிடுறாரு. என்கவுண்டர் பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. ஸோ இங்கே எதுக்கு அவர் அந்த மருதுபாண்டிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேங்ஸ்டர் எதுக்கு அவர் என்கவுண்டர் பண்ணணும், அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான அரசியல்கள் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அருண் எதுக்கு தற்கொலை பண்ணிட்டார், அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான அரசியல்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு கேங்ஸ்டர்ஸ்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸை டீப்பாக பேசணும்னு எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த வேடுவன். இது வந்து ஒரு டைட்டான சஸ்பென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீரீஸ் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் இந்த படத்தோட டைட்டில் கார்டு செம்ம மாசுங்க. ஏன்னா ஒரு என்கவுண்டர் கதை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஷூட்டு, அதுக்கப்புறமா வர தீம், இந்த மியூசிக் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அதே நேரம் கண்ணா ரவி ஒரு ஆத்மார்த்தமான நடிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூலி படத்துக்கு அப்புறமா ப்ராமிசிங்காக மாறினார். படத்தில் ஆரம்பத்தில் அவர் வந்து ஒரு நார்மல் ஆக்டர். அவர் அதாவது இன்றைக்கி சூழ்நிலையில் நிறைய ஆக்டர்ஸ் வந்து படம் ஃப்ளாப் ஆனாலோ இல்லைனா கிரிட்டிக்ஸ் ஆனாலோ அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில், ப்ரெஸ்ஸில் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் காட்டுறது. அதுக்காக கண்ணா ரவி இன்டு த காப் அப்படிங்கிறப்ப நம்மளே ஒரு கட்டத்தில் மறந்துட்டோம். அவர் வந்து காப் மாதிரியான ஒரு படம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறதே நம்ம மறந்து, அவர் உண்மையாகவே ஒரு போலீஸு, அவர் உண்மையாக ஒரு கேங்ஸ்டரை கொல்ல போகிற அந்த ஒரு ஸ்டோரியில் நம்ம போயிட்டோம். அதே நேரம் ஆப்போசிட்டில் நடிச்சிருக்கக்கூடிய ஆண்டாகனிஸ்டான சஞ்சீவ் வெங்கட் தலைவனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். டக்குன்னு ஒரு தளபதி மாதிரி மேனரிசம் காட்டுவார் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தா, கிட்டத்தட்ட தாடி, மீசை, பெயிண்டிங்லாம் பார்க்க நம்ம தளபதி மாதிரி தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த படத்தில் அவருக்கு எழுதப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அவரை ப்ரொஜெக்ட் பண்ண விதம், போலீஸோட பார்வையில் அவர் வந்து ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனால் ஊர் மக்களுக்கும் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு அவர் எப்படி வந்து ஒரு புனிதமான மனிதர் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்ப சஞ்சீவ் நல்லவர் தானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு லூப்பில் விழுந்துடுறாரு நம்ம கண்ணா ரவி. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. ஆக்சுவலாக பை ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பை ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ரெக்கார்ட் படி தான் அந்த படத்தை எடுப்பாங்க. ஆனால் கண்ணா ரவிக்கு ஏதோ ஒரு லாஜிக் கிடைக்கும். ஏன்னா கண்ணா ரவி மேலே ஆல்ரெடி இருக்க கம்ப்ளைண்ட் என்னென்னா, அவர் வந்து எல்லா படத்துலையும் கதையில் தலையிட்டு கதையில் சேஞ்ச் பண்ணாலும் படம் நாசமாக வரும்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கதையில் நான் நடிக்க மாட்டேன், இது வந்து இங்கே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறமா கண்ணா ரவி உள்ளே இறங்கி ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை ஜஸ்டிஃபிகேஷனை எடுத்து வைக்கிறாரு. அதுதான் அந்த படத்தோட முடிவு, ட்விஸ்ட்டு, டேர்னிங்கு எல்லாம்னு கூட சொல்லலாம். இந்த சீரிஸோட ட்விஸ்ட் டர்னிங் எது வேணான்னு சொல்லலாம். இந்த சீரிஸ் வந்து ஒய்ஃபு, குழந்தை அப்படிங்கிற எமோஷனலில் ட்ராவலாகும். அது வந்து கண்ணா ரவிக்கும் சரி, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சஞ்சீவுக்கும் சரி. கூட இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு ட்ராவலாகும். அது கண்ணா ரவிக்கும் சரி, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சஞ்சீவுக்கும் சரி. அதே நேரம் போலீஸ் வந்து எப்படி ஒருத்தவங்க வந்து எமோஷனல் ட்ரிகர் பண்ணி, நீ தான் அடுத்த இன்ஸ்பெக்டர், நீ தான் அடுத்த அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை பண்ணி எப்படியெல்லாம் ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க, எமோஷனலாக எப்படிலாம் வாங்குவாங்க. ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்லைனா ஒரு ரவுடி என்கவுண்டர் பண்ண போகிறோம் அப்படின்னாலோ அவங்க வந்து எங்கெல்லாம் போய் எப்படிலாம் தங்குவாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்கன்றதை நல்ல டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. அயோத்தி குப்பம் வீரமணி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை என்கவுண்டர் பண்ண கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வெள்ளத்துறை வந்து அந்த இடத்துல எப்படியா சர்வே பண்ணார், எப்படியெல்லாம் இருந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் பண்ணி அவர் வந்து என்கவுண்டர் பண்ணாங்கன்றது தெரியும்ல. ஸோ அது மாதிரியான விஷயத்தை இதில் ஓப்பன்லேயே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதில் ஆதிநாதன் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சிருவாங்க. இந்த ஆதிநாதன்ற கேரக்டரை இந்த சிவகங்கை பக்கம் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு நல்லா அட்டாச் ஆகும். இப்படியா ஒரு ஊர் சார்ந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சீரீஸாக எடுத்திருக்காரு வேடுவன். இது வந்து பார்ட் 2 வருமா அப்படிங்கிறது தெரியல, லீடு வருமா அப்படிங்கிறது தெரியல. லீடு கொடுக்காம தான் அந்த சீரீஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ஜீ5 அப்படிங்கிறனால ஓகே, இது வந்து சென்சார் பிரச்சனை கிடையாது, கெட்ட வார்த்தைக்கு பிரச்சனை கிடையாது, எல்லாமே அள்ளி கொட்டியிருப்பாங்க. பார்த்தா அதான் கிடையாது. ஆபாசம் கிடையாது, கெட்ட வார்த்தை கிடையாது, பெரிய அளவில் அந்த ட்ரக்கு அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் கொஞ்சம் இந்த ரேக்கா நாயர் அவங்களாம் வர்றப்போ கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் சீரீஸ் நல்லா ட்ராவல் ஆகிட்டே போகுது. ஆனால் ஒரு சீரீஸ்க்கான எஃபெக்டாக, ஒரு சீரீஸ்க்கான ஒரு புல்லாக நம்மள்ட்ட கொண்டு போதான்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது. கண்ணா ரவி ஒரு பக்கம் நல்லா நடிக்கிறார், ஆப்போசிட்டில் இருக்க சஞ்சீவும் நடிக்கிறார், அவங்களுக்கு மனைவியாக குழந்தைகளாம் நடிச்சிருக்கவங்களாம் நடிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சீரீஸ் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி, இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 20 நிமிஷம் பைலட் ஃபிலிம் இல்லைனா ஒரு 30 நிமிஷம் பைலட் ஃபிலிம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது.
நிறையா டீட்டெயிலிங் மிஸ் ஆகுது, அதுக்கப்புறம் நிறையா ரைட்டிங்ஸ் ஸ்க்ரீன் பிளேஸ்லேருந்து நிறைய விஷயம் நமக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தெளிவாக தெரியுது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் ZEE5 வந்து இதை தயாரித்தது அவங்க கிடையாது, வாங்கினது அவங்க. அப்படின்ற பட்சத்தில் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் இன்புட் கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணுச்சு. ஏன்னா பவன் ஊர் சார்ந்த நபரா அப்படிங்கிற நமக்கு தெரியல. இப்போ ஊர் சார்ந்த நபரால் தான் ஒரு ஊருக்குள்ளே இப்படி நடக்கிற பாலிடிக்ஸ்லாம் பண்ணி எடுக்க முடியுன்றது தெரியும். ஏன்னா ஆதிநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து என்கவுண்டரில் போடுறாங்க அப்படின்னா அவரை போட சொன்னது யார்? அது வந்து கம்யூனிட்டி பேசிஸான பிரச்சனையா, இல்லை அரசியல் சார்ந்த பிரச்சனையா, என்ன அப்படிங்கிறத அதில் காட்ட மாட்டாங்க. ஆனால் அதில் வர நிறையா ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தா அது கம்யூனிட்டியை முற்படுத்தின ஒரு ஆளாக தான் வந்து ஆதிநாதனை காட்டுவாங்க. ஏன் அதுக்கு டீட்டெயில் கொடுக்கல? அவங்கள போட சொன்னது யாருங்கிற டீட்டெயில் கொடுக்கல. ஏன்னா அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு காட்டுறீங்க, அவரை போட சொன்னது யார் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கொடுக்கல. ஆதிநாதன் என்ன மாதிரியான நல்லது பண்ணாருங்கிறதையும் காட்டலை. அவர் எப்படிப்பட்ட கெட்டவர்னு காட்டினீங்க, ஆனால் அவர் என்ன நல்லவருங்கிற காட்டல. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கண்ணாரவி கிளைமேக்ஸில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறார். அந்த முடிவும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவர் அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப சந்தேகத்தோடையும் லாஜிக் மிஸ்டேக்ஸோடையும் ஒரு மாதிரி ஏதோ இன்கம்ப்ளீட் ஆகுது ஒரு இன்கம்ப்ளீட்டேஷனோடய முடிஞ்ச ஒரு சீரிஸ் தான் வேடுவன். ZEE5ல ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் எல்லாரும் போய்ட்டு ஒரு நல்ல ஃப்ரேமில், ஒரு நல்ல எஃபெக்டோட, ஒரு நல்ல தீமில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஒரு என்கவுண்டர் பண்ண போகிற ஒருத்தவங்க அந்த என்கவுண்டர் யாரை பண்ணணுமோ அந்த அக்யூஸ்ட் கூடயே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி இருக்கும். அதாவது ஒரு புலியும் அதுகிட்ட மாட்டின ஒருத்தவனும் ஒரே பெட்டிக்குள்ளே ஒரு 10 நாள் ட்ராவல் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக் மூமெண்ட்டோடையே இந்த சீரிஸ் இருக்கும். அதுலலாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஒரு கட்டத்திலாம் நம்ம பயந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அங்கெல்லாம் நிறையா ட்விஸ்ட்டோட வச்சு முடிச்சிருக்காரு பவன். அதுக்கெல்லாம் எந்த ஒரு குறைகளும் கிடையாது. ஆனால் சில குறைகளும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது உங்களோட தாட்டில் என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேடுவன் சீரிஸ் பார்த்துட்டு அதாவது அந்த வேடுவன் சீரிஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.